இன்றைக்கி இந்த சடை காராமணின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது சிகப்பு காராமணி தான் இப்போ எல்லாருக்கும் தெரியும். அதில் குழம்பு செய்ய போகிறது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மாம்60. இப்போ மணி 9:50 ஆகுது, 9:45. நானே பிரேக்ஃபாஸ்ட்டு நான் மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ரவா இட்லி தேங்காய் சட்னி சாப்பிட்டோம். கொஞ்சம் சமையலே வேலையே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கு போகிற வேலை இருக்குது எனக்கு. இப்போ ரசம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன்னு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் முள்ளங்கி. இது எதுக்கு பார்த்திங்கன்னா காராமணி சேர்த்து குழம்பு வைக்கலாம். இந்த பக்கம் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொரியல் செய்யலாம். எப்பவுமே ஒரு கடாயில் எப்படி செய்யணும் பிகினர்ஸ்க்கு பாத்திரம் நிறைய விழாதுபடி அப்படின்னு நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தான் ஒரு கடாயை வச்சேன். இதே கடாயில் தான் காலையிலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ரவா இட்லிக்கு வறுத்து ரவா இட்லி செஞ்சுட்டு அதிலே சட்னி தாளிச்சிட்டு அந்த கடாயிலே தான் இப்போ ரசம் கூட்டி வச்சு கொதிக்க வச்சு எடுத்தாச்சு. அடுத்து இங்கே வெண்டைக்காய் பொரியலை தாளிச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இதை பவுலுக்கு மாற்றிட்டு இந்த கடாயிலேயே குழம்பு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம ஒரே ஒரு பாத்திரத்தில் கடகடன்னு செய்யலாம். சும்மா 12 வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வேலை பார்க்குறதுக்கு அதுக்கு செய்யணும்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா. அதுக்காக வெண்டைக்காய் பொரியல் எல்லாருக்கும் தெரியும், நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். உப்பு சேர்த்துட்டேன். இப்போ சடை காராமணி சிகப்பு காராமணி குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு கையளவுக்கு பருப்பு பயிர் எடுத்திருக்கேன். 3 பேர் இருந்தாலும் ஆளுக்கு அவ்வளோ கணக்கு பண்ணி எடுத்து நல்லா வறுத்துட்டு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஹாட் கேஸில் போட்டு ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுருந்தேன். எடுத்துட்டு அதை அப்படியே அந்த தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ நல்லா சூப்பராக வெந்திருக்காங்க. அவ்வளோதான், இப்படி தான் செய்யணும். வறுத்து செஞ்சால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்போயுமே பயிர் வகைகளெல்லாம் ஒரு சிலர் தான் நம்ம ஊற வைக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், குழம்பு தாளிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம முள்ளங்கி போடுறோம், வதக்கி போடணும். மொத்தமாக அப்படியே தாளித்து விட்டுருவேன். இங்கே வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பவுல் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நான் குக்கரில் தான் இப்போ வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக முடிய போகுது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். வெந்தயம் என்கிட்ட வடகம் இல்லை, இனிமேல் தான் இந்த வருஷம் போடணும். அதனால தான் இப்படி வெந்தயம், சீரகம், எப்போவுமே சீரகம் எல்லாத்துலேயும் சேருங்க, ரொம்ப நல்லது. கடுகு, இது 3மே தாளிப்பு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வெறுமனே கடுகு சேர்க்கறதுக்கு பதில் சில பேர் உளுத்தம் பருப்புலாம் சேர்ப்பாங்க குழம்புக்கு, நான் சேர்க்க மாட்டேன். அதே வடகம் போடும்போது அதில் போடுறோம் இல்லையா, அதனால நான் அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். இப்போ பொரியட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாமே மொத்தமாக சேர்த்துக்கலாம். தக்காளி, பூண்டு தட்டி வச்சது, முள்ளங்கி சேர்த்து வதக்கலாம் நம்ம போகிறோம். அதனால் கூடவே கூட நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும், கூட சேர்த்துக்கலாம். இது நான் கொத்தமல்லி கருவேப்பிலை முதல்ல சேர்த்துட்டேன். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த முள்ளங்கி எல்லாம் சேர்த்துறேன். இந்த காராமணிக்கும் அந்த முள்ளங்கிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் சேர்க்குறோம். அதனால் தகுந்த அளவு காரம் புளிப்பு கம்மியாக சேர்த்துக்கணும். தேங்காய் ஊற்றினாலும் அப்படி தான். இது மைல்டான காரத்தோடு தான் இது இருக்கும். முள்ளங்கி சேர்க்கணும் இல்லையா, அதனால் காரக்குழம்பு மாதிரி ரொம்ப காரம்லாம் போடக்கூடாது. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த பயிரில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் வேகத்துக்காக. நீங்கள் ஒரு தேங்காய் ஸ்பூன் அளவுக்கு உப்பு குழம்புக்கு. காய்க்கு புளி ஊற்றுவோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மூடி வைக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. சும்மா 1 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம திரும்ப வேக வச்சுட்டோம்னா முள்ளங்கி இப்போ வேக ஆகுதில்ல. இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், நார்மல் மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்சது 1 ஸ்பூனு, அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். ஏன்னா அது காரம் கம்மியாக இருக்கும். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம் இல்லையா, அது வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டு வச்சுங்க.
கரெக்டாக இருக்கும். அதனால் இதை வதக்கி விட்டுட்டு குக்கருக்கு எடுத்து மாற்றிடலாம். இப்போ வந்து நான் இதை குக்கருக்கு மாற்றிட்டேன். குக்கரில் இருந்த காராமணி பயிர்லேயே மாற்றி வச்சாச்சு. நீங்கள் ஓப்பன் பேனில் கூட செஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த கடாயை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ புளி வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், லைட்டாக தான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு புளி அதை அப்படியே சேர்த்து விட்டுருவோம். லைட்டு தண்ணி புளி தான், நான் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோதான். உப்பு சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்தாச்சு. குழம்பு வந்து இப்போ குக்கரில் வைக்கும்போது அந்த காய் கொஞ்சம் பெரிய சைஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் நார்மலாக கடாயில் போட்டு வேக வைக்க போகிறீங்க பாத்திரத்துனால நீங்கள் சின்னதாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அது க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் குழம்ப. நான் இப்போ திருப்பி ஆன் பண்ணேன், திறந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. குழம்பு பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். சும்மா ஒரு கொதி விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே விட்டால் கூட பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது, திக்கு ஆகிடும் அது. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செய்யுங்க. காராமணி முள்ளங்கி போட்டு குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், சமையலில் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை சாதம், இங்கே வந்துட்டு காராமணி முள்ளங்கி போட்டு நம்ம குழம்பு வச்சுருக்கோம். சூப்பர். இங்கே வந்து ரசம், தக்காளி மிளகு ரசம். இங்கே வெண்டைக்காய் பொரியல். இங்கே வந்து 2 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்து தயிர் இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு சப்பாத்தி வந்து திரட்டி வச்சுருக்கோம்ல, சப்பாத்தி போட்டுட்டு டின்னர் பாக்ஸில் கட்டும்போது நான் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்பாத்தி சுட்டாச்சு. டின்னர் பாக்ஸுக்கு ஒரு 2 காராமணி பயிர் குழம்பும் ஒரு பாதி முட்டை. இங்கே இன்னொருத்தருக்கு ஒரு சப்பாத்தி, வெண்டைக்காய் பொரியல், ஒரு எக்கு குழம்பு வச்சாச்சு.